ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 15 நாள் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாத ஒரு சூப்பரான புதினா சட்னி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். புளி சேர்த்து இந்த புதினா சட்னி அரைக்கிறதுனால இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிப்புக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உளுந்து நம்ம நிறைய சேர்க்கும்போது நம்மளுக்கு அது ஹெல்த்தியும் ப்ளஸ் நல்ல வாசனையாகவும் இருக்கும் புதினா சட்னி. உளுந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 15 பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 நாஸ் எடுத்துக்கிறேன். தோலை பிரிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடணும். ப்ளஸ் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சியும் சேர்த்தணும் அப்படின்னா புதினா சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 5 நாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் பச்சை மிளகாயும் சேர்ப்பாங்க, அது சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வரமிளகாய் ஒரு 5 சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கனுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு வரும். எல்லா டிஷ்லேயுமே நான் அந்தந்த நியூட்ரிஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒரு டிஷ்மே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கட்டு புதினாவை ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கீரை, வெஜிடபிள்ஸு, புதினா இது எல்லாமே வாங்கினீங்க அப்படின்னா உப்பில் நல்லா ஒரு 10 நிமிஷம் இமர்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்கணும். ஏன்னா சில டைம் ரீசெண்டாக மருந்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மருந்து அப்படியே அந்த இலையில் அப்படியே இருக்கும். நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னா ஸோ அந்த மருந்துமே அப்படியே நம்ம இன்டேக்காக எடுக்கும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். ஸோ அதுவும் ஒரு மைல்டு பாய்சன் நம்மளுக்கு உள்ளே போகும். நீங்கள் எப்போவுமே கீரையும் இந்த மாதிரி புதினா, தக்காளிலாம் வாங்கினீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பில் ஊற வச்சு அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க. ஒரு கட்டு புதினா க்ளீன் பண்ணியே நம்ம யூஸ் பண்ணாலுமே அதை நல்லா வதக்கும் போது இந்தளவுக்கு அப்படியே சுருங்கி வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கி செய்கிறோமோ ஸோ சீக்கிரமாக கெட்டு போகாது, புதினா சட்னி நல்லாயிருக்கும். ஒரு கட்டு புதினாவுக்கு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து அரைக்கும் போது தான் சட்னி கெடாமல் நம்ம வச்சு கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புதினா புத்துணர்ச்சி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த புதினாவிலே நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதினா நல்லா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது கேஸ் ட்ரபிள் பிரச்சனையை இது சரி பண்ணும். புதினா நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கொடுக்கும். ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் புதினா ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் ஸ்கின்னுக்கும் நல்லதுங்க. சருமம் பளபளன்னு வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நன்மை இருக்கிற இந்த புதினாவை எப்போவுமே வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கணும். சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். புதினா இலை சேர்த்து நல்லா அப்படி சுருங்கி வந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். நமக்கு அப்போ தான் புதினாவுடைய குவான்டிட்டி எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கும். ப்ளஸ் உப்பு போடுறதுக்கு அளவும் தெரியும். நம்ம இலையை சேர்த்த உடனே கல் உப்பு போட்டோம் அப்படின்னா அப்போது புதினாவுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உப்பும் அதிகமாக சேர்த்துருவோம். அப்போ சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கி சுருக்கி வரும்போது உப்பு சேர்த்துக்கினா நல்லது. இதில் பாருங்கள், அந்த தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் புதினாவை நல்லா இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லா குக்கிங் வீடியோலையுமே அந்த டிஷ்ஷில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய குக்கிங் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் டிஷ்ஷுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ எல்லாமே செக் அவுட் பண்ணிங்க பாருங்கள். ஷார்ட்ஸ்லையுமே அதே மாதிரி தான் நியூட்ரிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே தவறாமல் பாருங்கள். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து தாளிக்கிறது தான். மறுபடியும் பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துடணும். கடுகு பொரிஞ்சதும் உளுந்து பருப்பு வந்து தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் வந்து ஒரு 2 தாளிப்புக்காக மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து காரத்துக்கு சட்னியில் சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு 2 வரமிளகாய் மட்டும் தாளிப்புக்கு மட்டும் சேர்க்குறேன். புதினா சட்னிக்கு நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயை சேர்த்து நம்ம இந்த சட்னி செய்யும்போது வாசனையும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்து ஹெல்த்தியும் கூட. அதனால் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து புதினா சட்னி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க புதினாவை மெதுவாக அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இப்போவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைமாக யாராவது புதினா சட்னி செய்கிறவங்க வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா ஃபுல்லாமே தெரியணுன்றதுக்காக மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணல, அப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா இந்த தண்ணி வந்து சுண்டி வர அளவுக்கு, அந்த கெட்டித்தன்மை வர அளவுக்கு நம்ம நல்லா அதை அப்படியே கொதிக்க வச்சுக்கணும். அப்படியே எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணியோடு இறக்கி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக அது வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா வந்து இந்த ஓரம் ஃபுல்லாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே தான் நீங்கள் இதை செஞ்சு முடிக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா அடியில் அப்படியே கருகிடும். ஸோ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடியில் வந்து அந்த அடி பிடிக்காத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், தண்ணி எல்லாமே வந்து நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை வந்துருச்சு அப்படின்னா சட்னி அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானுமே வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து யூடியூபே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். அவ்வளோதாங்க, சட்னியை வந்து நம்ம இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்குது. ஸோ வந்து இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ சாதம்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுமே இந்த சட்னியை நம்ம யூஸ் பண்ணலாம். மித்ரா மெடிக்கல் அண்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மெடிக்கல் சம்மந்தமான நிறைய வீடியோவை என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். புதினா சட்னி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே நன்றிகள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.